மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்திரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் ராஜ்ய பரிபாலனம் எப்படி இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக நாமங்களை சொல்லி அவளுடைய புகழை சொல்லும் பொழுது உதார கீர்த்தி என்று சொன்னார்கள். அப்படி உதார கீர்த்தியாக இருக்கக்கூடியவள் எப்படி இருக்கிறாள் என்றால், ஓம் உத்தாம வைபவாயை நமஹ, ஓம் உத்தாம வைபவாயை நமஹ. இந்த வைபவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதற்கு மூல வார்த்தை விபு அப்படின்னு சொல்றது. இந்த விபு அப்படின்னு சொல்லும் பொழுது மகாவிஷ்ணுவின் ஒரு நாமத்தில் சொல்லும் பொழுது விபு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர், ஆனா எளிதாக தெரியாதவர் அப்படின்னு. தாம அப்படின்னா கயிறு, நமக்கு தெரியும் இல்லையா, தாமோதரன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனுக்கு சொல்றது, கயிற்றால் கட்டப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த உத்தாம அப்படின்னு சொல்றது இந்த கயிற்றுக்கு அடங்காதவள் அப்படின்னு சொல்றது. ஆக பிணைக்கும் கயிற்றுக்கு அடங்காத பெருமையை கொண்டவள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக விபூவாக இருந்து இத்தனை பெருமை உள்ளவளாக இருக்கிறாள். என்னென்ன பெருமைன்னு பார்த்தோம். முதல்ல பார்த்தா உதார கீர்த்தின்னு பார்த்தோம். அதற்கு முன்னாடி மந்திரசாரா பார்த்தோம், தந்திரசாரா பார்த்தோம். இத்தனை பெருமைகள் அவளிடம் இருக்கிறது இல்லையா. ஆனா இத்தனை பெருமையோ வைபவமோ என்று எவ்வளவுதான் சொல்ல முடியுமா அப்படின்னா, அவ்வளவு சொல்லவே முடியாது. கட்டுக்கடங்காத அளவிற்கு உடையவள், அடங்காத அளவுக்கு பெருமை கொண்டவள் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த விபூங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லி அதற்குள் இத்தனை விஷயங்களை ஒலித்து வைத்து விட்டார்கள். எதற்காக இந்த பெருமை என்று பார்த்தால், முக்கியமாக அவளிடம் இருப்பது அவளை அண்டிய பக்தர்களுக்கு அவளுடைய தன்மைகளை அப்படியே கொடுக்கிறாள் என்று பார்த்தோம். அவளை அண்டியவர்களுக்கு புகழை கொடுக்கிறாள். அதே போல மந்திரசாரா என்று பார்க்கும் பொழுது லோகக்ஷேமத்திற்காக மட்டும் இருக்கக்கூடிய அந்த பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு என்ன பலன் கொடுக்கிறாள் என்றால், இந்த மோட்சம் என்ற விஷயத்தை அவர்கள் கேட்காமலேயே கொடுக்கிறாள். தந்திரசாரா மந்திரசாரா இப்படி அனைத்தையும் சொல்லும் பொழுது வேதங்களின் சாரமாக இருந்து நமக்கு நல் வழியை காட்டி அப்படி செல்லும் பொழுது திரும்ப அதே மோட்சம் என்ற ஒரு விஷயத்தை கேட்காமலே கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறார். ஆக இத்தனை பெருமை இருக்கிறது என்றால் சாதாரணமானது கிடையாதே. ஏனென்றால் இந்த ஜீவனாக பிறந்த நாம் அனைவரும் நல்ல விஷயங்களையா செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை நாட்களாக அவளுடைய நாமங்களை நாம் சொல்லாமல் இருந்திருக்கிறோம், அவளுடைய இந்த புகழை கேட்காமல் இருந்திருக்கிறோம், பார்க்காமல் இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 கரணங்களை நமக்கு கொடுத்தாலே அதன் மூலமாக நாம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமலேயே இருந்திருக்கிறோம். ஏதோ ஒரு நாள் தப்பி தவறி நாம் சொல்லி இருக்கலாம். அப்படி சொன்னதற்காகவே நம்முடைய கர்ம வினைகளை குறைக்கக்கூடியவளாக இருக்கிறாள். இப்படிப்பட்டவள் நமக்கு என்ன செய்ய காத்திருக்கிறாள் என்றால், மீண்டும் இந்த சக்கரத்தில் சுழலாமல் அந்த மோட்சம் என்ற பதவியை கொடுப்பதற்காக, முக்தி என்ற பெயரை கொடுப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறார். அப்ப இந்த பெருமை யாருக்கு வரும்? ஒரு அரசனாக இருப்பவன் இத்தனை குணங்கள் நிறைந்தவனாக இருந்தால் மக்கள் எங்கே தவறு செய்வார்கள் என்று பார்த்தால் தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. பார்த்து கொண்டே இருக்கிறான், கண்காணித்து கொண்டே அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்து புகழை அள்ளி தந்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கே என்ன குறை இருக்க போகிறது? அவர்களிடம் அந்த பிரார்த்தனையே இருக்காதே. அப்படிப்பட்ட அந்த மக்களாகத்தான் நாம் மாறப்போகிறோம். அப்படி மாறும் பொழுது அவளுடைய பெருமைக்கு அளவு இருக்குமா என்ன? ஒரு குழந்தை நல்ல பெயரை அடையும் பொழுது பெற்றவளான அவளுக்கு எத்தனை பெருமை! ஒரே ஒரு குழந்தையால் படைக்கக்கூடிய இந்த பெருமை என்றால், சகல ஜீவ ராசிகளையும் பெற்றெடுத்த இந்த அம்பிகை அத்தனை ஜீவன்களையும் நல்வழிப்படுத்தி மோட்சம் என்ற பாதையில் அழைத்து சென்று விட்டார். அவளுடைய பெருமைதான் எவ்வளவு பெரியதாக இருக்கும். அதற்காகத்தான் இந்த விபு என்ற வார்த்தையை வாக்தேவதைகள் உபயோகப்படுத்தினார்கள். மகாபெரியவா சரணம்.